ஹலோ எவ்ரிவன், நான் கலைவாணி, ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 30 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆகிற விதத்துல ஒரு எக்ஸாம் பேட்டில் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த பேட்டில்ல உங்க கூட சேர்ந்து நானும் ஒரு ஸ்டூடெண்டா ஒரு புது சப்ஜெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்டிஸ் தட் யூ கோ த்ரூ. இந்த டோட்டல் 30 டேஸ நம்ம 3 டிஃபரெண்ட் ஃபேஸஸா டிவைட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1ல நம்ம பேப்பர் 2ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ்டா ஸ்டடி பண்ணோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், இப்படி டோட்டலா 10 நாள்ல 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்க சொல்லி உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்திருந்தேன். ஐ ஹோப் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி அந்த டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 10 செஷன் முடிச்ச பிறகு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தோம். எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபாலோட் பை தட் நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா பேப்பர் 1 குள்ள ஜம்ப் பண்ணியாச்சு. ஏன் பேப்பர் 1 குள்ள ஜம்ப் பண்ணோம்? 10 நாள் மட்டும் ஏன் பேப்பர் 2க்கு அப்படின்னா, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜிலியோ பிஜிலியோ சம்வாட் ஏதாவது படிச்சிருப்போம், ஓரளவுக்காவது ஐடியா இருக்கும். பட் பேப்பர் 1ல இருக்கக்கூடியதுல எக்ஸப்ட் மேபி ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபியூ பிட்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஆஃப் இவிஎஸ், அதாவது பீப்பிள் அண்ட் என்வாயன்மெண்ட் தவிர மத்த எந்த ஒரு டாபிக்குமே நம்ம பெருசா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ரிசர்ச் மேபி படிச்சிருந்திருக்கலாம். ஒரு சில பீப்பிள் ரிசர்ச் உங்களுக்கு ஒரு பேப்பரா இருந்திருந்தால் உங்களோட பிஜி டிகிரில. அதர்வைஸ் மத்த எல்லாமே நம்மளுக்கு புதுசா தான் இருக்கும். ஸோ அப்ப பேப்பர் 1 நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய கண்டென்ட் நிறைய இருக்கும். அண்ட் அது ஒரு திங். இன்னொரு விஷயம் என்னன்னா, பேப்பர் 1ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். சோ நம்ம ஒரு 1.5 டேஸ் உட்கார்ந்தோம் அப்படின்னாலே ஃபுல்லாவே நம்மளால படிச்சு முடிச்சிட முடியும். பட் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 4 to 5 டேஸ் ஆகும். சோ அப்போ மினிமமா படிச்சு மேக்ஸிமம் மார்க் வாங்குறது அதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். நீங்க ஃபுல் மார்க்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ கீப்பிங் தட் இன் மைண்ட் 10 நாள் நம்ம பேப்பர் 2க்கு ஒதுக்கிடணும். இப்போ நெக்ஸ்ட் 20 டேஸ்ல ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 10 டேஸ் கம்ப்ளீட்டாவே பேப்பர் 1க்கு தான் ஒதுக்க போறோம். லாஸ்ட் 10 டேஸ் பேப்பர் 1 போகும், சைமல்டேனியஸ்லி பேப்பர் 2ஓட ரிவிஷனும் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு இது ஸ்கூல் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட் ஆஃப் தீஸ் 15 டேஸ், ஏன்னா இன்னையோட நம்ம பாதிக்கு தாண்டியாச்சு. இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு நம்மளோட எக்ஸாம் வரதுக்கு. சோ நெக்ஸ்ட் இருக்க போற 15 டேஸ் எப்படி இருக்க போகுதுன்றத அப்புறம் பார்ப்போம். இந்த 15 டேஸ்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்றத சொல்லவா? சோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல டெய்லி ஒரு பிவைக்யூன்ற மீனிக்கு கரெக்டா முடிக்கல. பட் இன்னைக்கு புஷ் பண்ணி அது இதுன்னு பண்ணி 10 பிவைக்யூ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டெஸ்டும் எழுதியாச்சு. அரௌண்ட் 60% கிட்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப பேப்பர் 1 ஆரம்பிச்சு பேப்பர் 1ல 2 யூனிட்ஸ் முடிய போகுது. ஏன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் படிச்ச டைம்ல கொஞ்சம் படிச்சது ஏதோ நினைவுல இருந்தாலும், இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த கேட்கக்கூடிய கொஸ்டினோட டைப்ஸ் இதெல்லாம் பயங்கர வேரியேஷன் இருக்கு. சோ அதனால நம்ம அகாடமில பேப்பர் 1க்கு கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல 2 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு. டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் முடிஞ்சிருச்சு. அதோட டெஸ்ட் போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கான டிஸ்கஷன் போயிருச்சு. சோ இதை நான் உங்க கூட சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சோ 2 யூனிட் முடிச்சாச்சு. ஒரே சோ நெக்ஸ்ட் 15 டேஸ். நெக்ஸ்ட் 15 டேஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய பேப்பர் 1ஓட யூனிட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் வரிசையா. இதுல எல்லா யூனிட்ஸும் நான் பாப்பனா அப்படின்னா நாட் பி. ஒரு சில யூனிட்ஸ் எனக்கு சரியா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல தான் யூனிட்ஸ் இருக்கும். அதை கடைசி நேரத்துல படிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. சோ வாட் ஐ எம் பிளானிங் இஸ் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மேபி 8 யூனிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 9 யூனிட்ஸ். அது மட்டும் தான் பார்க்க போறேன். அதை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் படிக்கணும். ஏன்னா 13 செட் இருக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல. இப்போதைக்கு நம்ம 10 முடிச்சு ஒரு ஒன்னு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கோம். சோ வாட் ஐ எம் திங்கிங் இஸ் அப்கமிங்ல மேபி நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள டிசம்பர் 2018 செஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும், ஒரு மார்க் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இன் கேஸ் நீங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஈஸி. ஏன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி ஆப்ல போட்டுட்டோம். இன்கேஸ் இங்க ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம் மார்க் டெஸ்ட்ல, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பேப்பர் 1 நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலே பேப்பர் 2ஓட மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ அதுல டிசம்பர் 2018 செஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பாருங்க. வாட் ஐ எம் பிளானிங் இஸ் சின்ஸ் அடுத்தடுத்த யூனிட்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்குது. சோ அதனால நான் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணிடலாம்னு இருக்கேன். பார்க்கலாம் அந்த 60% மார்க்ஸ் இங்கேயும் மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எஸ், வாட் யூ ஹேவ் டன் இந்த பாஸ்ட் 15 டேஸ் இதை எனக்கு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. 15 நாட்கள் அப்படின்றது ரொம்ப குறுகின டைம் பீரியடா தெரிஞ்சாலும் நீங்க தொடங்கின தேதிக்கும் இன்னைய தேதிக்கும் நீங்களே உங்களை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்சஸ் இருக்கும். ஈவன் ஃபார் சம்மன் ஹூ இஸ் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் குவைட் அ பிட் ஆஃப் டைம், எனக்குமே லாஸ்ட் 15 டேஸ்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சின்ஸ் இட்ஸ் நியூ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால. ஹோப்ஃபுல்லி இன் சம் டே ஆர் அதர் இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், தியரிஸ் அண்ட் பீப்புள் சம்வே அதர்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் யா, வாட் யூ ஹேவ் டன் இந்த பாஸ்ட் 15 டேஸ் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் வாட் ஆர் யோர் பிளான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னது இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணணும் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்டில் தென் சூப்பரா படிங்க. நாளைக்கு நம்ம திரும்ப இதே நேரம் மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.